அவருக்கெல்லாம் ஜோடியா நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ராஜமௌலி படத்தையே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க த்ரிஷா. நடிகை த்ரிஷா பிரம்மாண்ட இயக்குனர் ராஜமௌலி இயக்குன சூப்பர் ஹிட் படத்துல ஹீரோயினா நடிக்கக்கூடிய வாய்ப்பை நிராகரிச்சது ஏன் அப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம். தென்னிந்திய திரையுலகத்துல முன்னணி நடிகையா வலம் வரவங்க த்ரிஷா. இப்போ அவங்களுக்கு 40 வயசு கடந்துருச்சு அப்படின்னாலும் கூட இன்னும் இளமை மாறாம இருக்கிறதால நம்பர் ஒன் நாயகியா வலம் வந்துகிட்டு இருக்காங்க. நடிகை த்ரிஷா கைவசம் இப்போ அரை டசன் படங்கள் இருக்குது. அதுல அஜித்துக்கு ஜோடியா அவங்க நடிச்ச விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகி இப்போ தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்ததா அஜித் கூட அவங்க நடிச்சிருக்கக்கூடிய குட் பேட் அக்லி படமும் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. அதுக்கப்புறமா மணிரத்னம் இயக்கத்துல சிம்பு கமலஹாசன் இவங்களோட த்ரிஷா நடிச்சிருக்கக்கூடிய தக் லைஃப் படமும் வர ஜூன் மாசம் திரைக்கு வர இருக்கு. இப்போ ஆர்ஜி பாலாஜி இயக்கத்துல உருவாயிட்டு வரக்கூடிய சூர்யா 45 படத்துல ஹீரோயினா நடிச்சிட்டு வராங்க. இது தவிர தெலுங்குல விஸ்வம்பரா அப்படிங்கிற படமும் த்ரிஷா கைவசம் இருக்கு. இப்படி முன்னணி நடிகர்கள் கூட தொடர்ந்து பணியாற்றிட்டு வரக்கூடிய த்ரிஷா ராஜமௌலி இயக்கத்துல ஹீரோயினா நடிக்கக்கூடிய சான்ஸை மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ராஜமௌலி இயக்கத்துல போன 2010வது வருஷம் உருவான படம் தான் மரியாதா ராமண்ணா. இந்த படத்துல சுனில் நாயகனா நடிச்சிருந்தாரு. இவரு தமிழ்ல மார்க் ஆண்டனி, ஜெயிலர் மாதிரியான படங்கள்ல நடிச்சவரு. இவருக்கு ஜோடியா நடிக்க தான் த்ரிஷாவ அணுகி இருக்கிறாரு ராஜமௌலி. அந்த படத்துக்கு முன்னாடி வரைக்கும் காமெடி நடிகராவே சுனில் பணியாற்றி வந்தாரு. அதனால அவருக்கு ஜோடியா நடிச்சா தன்னோட கெரியர் பாதிக்கும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு நடிக்க மறுத்துட்டாங்களாம் த்ரிஷா. த்ரிஷா நோ சொன்னதுக்கு அப்புறமா சலூனி அஷ்வானி அப்படிங்கிறவங்கள ஹீரோயினா நடிக்க வச்சு அந்த படத்தை இயக்குனாரு ராஜமௌலி. அந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. நடிகர் சுனிலோட கெரியர்ல ரொம்ப பெரிய திருப்பு முனைய ஏற்படுத்தின படமும் அதுதான். தான் கூப்பிட்டும் கூட தன்னோட படத்துல நடிக்க மறுத்த த்ரிஷாவ அடுத்ததா தான் இயக்குன எந்த படத்துலயும் ராஜமௌலி நடிக்க வைக்க விரும்பல அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.